விநாயக பெருமானுக்கு யானை தலை இருந்ததால் அவரை எந்த பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள முன்வரவில்லை. இதனால் அவருக்கு மிகவும் வருத்தம் ஏற்பட்டது. எல்லா தெய்வங்களுக்கும் துணை இருக்க தனக்கு மட்டும் ஏன் இல்லை என்று அவர் கோபமடைந்தார். இந்த கோபத்தால் விநாயகர் தனது வாகனமான மூஞ்சூரின் பெருச்சாளி உதவியுடன் மற்ற தெய்வங்களின் திருமணங்களில் இடையூறுகளை ஏற்படுத்தத் தொடங்கினார். திருமணங்களை நடத்த முடியாமல் தேவர்கள் அனைவரும் மிகவும் சிரமப்பட்டனர். தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தேவர்கள் அனைவரும் பிரம்மதேவரிடம் முறையிட்டனர். தேவர்களின் கஷ்டத்தை புரிந்து கொண்ட பிரம்மதேவர் ஒரு தீர்வை யோசித்தார். அவர் ரித்தி மற்றும் சித்தி என்று பெயரிடப்பட்ட 2 அழகான பெண்களை உருவாக்கினார். பின்னர் பிரம்மதேவர் ரித்தி மற்றும் சித்தி இருவரையும் விநாயகப் பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்தார். விநாயகரும் ரித்தி மற்றும் சித்தியை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணத்தால் விநாயகரின் கோபம் தணிந்தது. தேவர்களும் நிம்மதி அடைந்தனர். விநாயகருக்கும் ரித்திக்கும் சுபம் என்ற மகன் பிறந்தான். விநாயகருக்கும் சித்திக்கும் லாபம் என்ற மகன்